வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் SKTV ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. செய்திகள் படிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய புதிய திட்டங்களோடு பயணிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர் சம்மேளனம் தீர்மானம். மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் பொதுக்கூட்டம் ஏறாவூரில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் பொதுக்கூட்டம் அதன் செயலாளரும் ஊடகவியலாளருமான MTM ஃபாரிஸ் தலைமையில் ஏறாவூர் நகரசபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காத்தான்குடி, ஏறாவூர், ஒட்டமாவடி, வாழைச்சேனை பிரதேசங்களைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுமார் 25க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் உருவாக்கம், அதன் செயற்பாடுகள், கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து சம்மேளன செயலாளர் ஃபாரிஸ் எடுத்துரைத்தார். இதன்போது அமைப்பின் வெற்றிகரமான செயற்பாடுகளுக்கு ஏதுவான ஆக்கபூர்வமான கருத்துக்கள் சக ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்தும் நிலையான திட்டங்களோடு இவ்வமைப்பினால் கொண்டு செல்லப்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான AHM ஹுசைன், AG அப்துல் கஃபூர், MI ஃபாரூக், MSM சஜி, MACM ஜெலீஸ், MHM அன்வர், MFM ஃபசால் ஜிப்ரி, MI அப்துல் நசார் மற்றும் ஃபஹத் ஜுனைத் ஆகியோரால் ஆக்கபூர்வமான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அமைப்பின் தொடர்ச்சியான வெற்றிகரமான செயற்பாட்டிற்கு ஊடகவியலாளர்களை ஊக்கப்படுத்துதல், அவர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பாகவும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், அதற்கான தீர்வுகளை நாடி மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது முக்கிய பல தீர்மானங்களும் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்த ஏறாவூர் நகரசபையின் செயலாளர் MHM ஹமீமுக்கு அவரது இன மத வேறுபாடற்ற சேவையை பாராட்டி மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் ஊடகவியலாளர் சம்மேளனத்தினால் விருதும் வழங்கி வைக்கப்பட்டது. ரித்தி மாவட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிறவர் ஆனால் இருந்து அவர் அந்த அறிக்கை இடையில நம்மளோட பிரச்சனை ஏன் கதைக்கல, நாம இருந்து நாங்கள் ஒரு போரத்துல இருந்து ஒரு 3-4 பேர் நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இதுக்கு தீர்வை தாங்கன்னு சொல்லி நாம ஏன் ஓப்பனா கேட்கலான்றதான் என்ன கவலை. ரிப்போர்ட் பண்ணணும், அந்த விஷயங்களை கொடுத்து வாங்கின விஷயம் தானே இது, அவ்வளவுதான். பிறகு இது சம்பந்தமா 2023 10ஆம் மாதம் 27ஆம் தேதி இப்போ நான் அதில் தெரியும், நான் அதில் ஒப்ஜெக்ஷன் பண்ணிட்டா அந்த கடிதம் கொடுத்தோட அப்படியே டம்முன்னு அது இப்போ இடையில கட் பண்ணி போயிட்டு இருந்தா, கடிதத்தை கொடுத்தும் ஒரு சம்பவம் நடக்கலைண்டா அது நம்மள உள்ள பிள்ளை தான், எல்லாரும் உள்ள பிள்ளை இல்லை. என்னடா தகவலை இப்படி ஒரு மீட்டிங்கோட போட்டு நான் இப்படி கொடுத்தேன், இவங்க செய்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன செய்யலாம்ன்ற ஒரு மசூரா இல்லை. இதை வச்சு நாம் என்ன செய்யலாம் சொல்றது என்ன செய்வோம். அடுத்து நாங்கள் தரப்புல யோசிக்கிற டைம்ல இது சம்பந்தமான அறிக்கையை மேல் நீங்க யாரும் மாநகர சபையில நடந்த கூட்டத்துக்கு யாரும் வந்தா, கவர்னர் வந்த சஜி வந்தா, நீங்க அதுல எந்த விதமான சக்சஸ் ஸ்டோரியும் இல்லாம நாம் ஒன்றும் செய்யலாம். அளவுக்கு நாங்கள் டிசிஷன் எடுக்கணும் காலகட்டத்தில் தொடர்ச்சியா ஏதோ ஒரு டச் அந்த டைம்ல கூட எல்லாம் இந்த பேச்சில் உள்ளார்கள் பாதிச்சிருக்காரு, இவங்க இந்த பேச்சில் உள்ளார்கள் அவங்கள இல்லை. ஆனால் நிறைய புதுமுகங்கள் இருக்கு. உண்மையா இந்த இடத்துல நீங்க ஊடகத்துறையில நிச்சயமா நீங்க கால் விட்டுறீங்க. உங்களோட சொந்த வாழ்க்கையிலையும் உங்களோட பர்சனல் ஆளுமையில நிச்சயமான ஒரு மாற்றம் வரும். அது தவறிட்டு வச்சுக்கொள்வோமே. ஆனா இந்த நியூஸை அந்த போட்டி பரீட்சைகளை பேஸ் பண்ணி அதை முகம் கொடுத்து வெற்றி சித்தி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஊடகத்துறை. நான் மிகவும் சின்ன வயசுலேருந்து அந்த ஊடகத்துறையில் நான் பயிற்றுவிக்கப்பட்டேன். நான் என்னை அதில் முதலாவது என்ற குருநாதர் செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.